பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்கும் மிகுந்த கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நல்ல அழகான மோமின், முக வசீகரமுள்ள, அல்ஹம்துலில்லாஹ், இபாதத்துள்ள, அல்லாஹுடைய விஷயங்களில் முன்னெடுப்போடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்த மோமின், குடும்பம், மனைவி, மக்கள் என்று அழகான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கையில் அவன் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் திடீரென ஒரு நாள் ஒரு பெண் வேலைக்கு வந்து சேருகிறாள். அந்த அலுவலகத்தினுடைய முக்கிய ஓனராக வேறு ஒரு நபர் இருப்பதால் அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு கட்டுப்பட்டு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கையில் தன்னிடத்தில் வேலை விஷயமாக சந்தேகங்கள் கேட்டு வரக்கூடிய அந்த பெண்மணி சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் வேலைகளுக்கான விவரத்தை அவன் முழுவதுமாக அவளுக்கு சொல்லித் தருகிறான். இப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு நாள் அவள் தன்னுடைய வீட்டு விஷயங்களை அவனிடத்திலே பரிமாறுகிறாள். ஷரியத் அந்நிய பெண்ணிடத்திலே தனித்திருப்பதை முற்றிலும் ஹராம் என்று சாடுகிறது. எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே நீ தனித்திருக்கும் போது மூன்றாம் அவனாக ஷைத்தான் அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறான். ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே நீ தனித்திருக்கும் போது ஷைத்தான் மூன்றாவது நபராக வந்து விடுகிறான் என்று சொன்னார்கள். அந்த ஒரு அடிப்படையை லேசாக அந்த மூமின் மறக்கிறான். தனிமையை பயன்படுத்தி கொண்ட அந்த பெண்மணி சொந்த கதை, சோக கதை எல்லாம் சொல்லி அவனிடத்திலே விளக்கம் கேட்கிறாள். சக வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்றதுனால அவளுக்கு சொல்யூஷனை சொல்கிறேன் என்று இவனும் சில சொல்யூஷனை சொல்கிறார். நாள்பட ஹாய் ஹலோ என்ற அந்த நட்பு நீ ஏன் இன்னைக்கு ஃபோன் பண்ணலை அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்கிறது. அவளும் சொந்த கதை, சோக கதையை இன்னும் விலாவரியாக அவனிடத்தில் விளக்குகிறாள். ஒரு நாள் தனித்து எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்கும்போது அவனுடைய ஈமான் தடுக்கிறது. நீ என்ன காரியத்தை செய்கிறாய் என்று தடுக்கிறது. ஒரு அழகான அன்பான மனைவியோடும் மக்களோடும் வாழக்கூடிய நீ ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாய் என்று தடுக்கிறது. ஆனால் அதையும் மிதமிஞ்சி, அந்த எண்ணத்தையும் மிதமிஞ்சி, சும்மா போ, நட்பு ரீதியில் தானே போகிற, அதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மிதமிஞ்சிய ஒரு எண்ணம் ஒன்று அவனை ஆட்கொள்கிறது. அவன் உடனடியாக முடிவு செய்தவனாக அந்த பெண்மணியோடு ஒரு தனியாக ஒரு பகுதிக்கு செல்கிறான். உரையாடல்கள் தொடர்கிறது. ஒரு இடத்துல உணவருந்தி அதற்கு பிறகு சிறிது நேரம் இருந்து விட்டு செல்லலாம், வெயில் தாழ்ந்த உடனே செல்லலாம் என்று அவர்கள் இருக்கின்றனர். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உள்ளத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூர்க்கமாக எதிர்த்த அந்த ஷைத்தானின் ஆக்கிரமிப்பு சிறிது சிறிதாக விஸ்வரூபம் எடுக்கிறது. அவளுக்கும் ஆட்கொள்கிறது. இருவரும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன செய்திருப்பார்கள் என்று உங்களுக்கு நான் சொல்ல தேவை கிடையாது. இப்படி தொடர்படியான அந்த தொடர்பு, இது நான் ஒரு உருவகம் என்ற ரீதியில் சொன்னாலும் நிஜத்தில் பல நடந்து கொண்டிருக்கிறது. ஆணுக்கும் நடக்கிறது, பெண்ணுக்கும் நடக்கிறது. இந்த சபல புத்தி, ஒரு அந்நிய ஆணை பெண் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய சபல புத்தி, ஒரு அந்நிய பெண்ணை அந்நிய ஆண் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய சபல புத்தி, இந்த சபல புத்தி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இபாதத்துக்களுடைய சுவையையே மௌத்தாக்கிவிடும். அல்லாஹ்வுடைய திக்ரில் திளைக்கக்கூடியவனாக இருந்தாலும் கூட திக்ர் செய்யும் போது ஏற்படக்கூடிய இறை நினைவை அது போசிக்கிவிடும். அப்படிப்பட்ட தீய சக்தி ஷைத்தான் கொழுந்து விட்டறியக்கூடிய நரகத்திற்கு தன்னோடு கொண்டு செல்வதற்காக ஷைத்தானால் அப்படியே தூக்கி வீசப்படக்கூடிய மாய வலைதான் சபலம் என்பது. இந்த சபலத்தை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து இந்த சபலத்திற்கான சிகிச்சையை ஒருவன் மேற்கொண்டானேயானால் பவித்திரமான பத்தினித்தனமான மோமினாக வாழ்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவனை பற்றி பெருமை பாராட்டி பேசும்போது
கது அஃப்லஹ மன் ஜக்காஹா, கது அஃப்லஹ மன் ஜக்காஹா, எவன் ஒருவன் பரிசுத்தத்தை மேற்கொண்டானோ, மனப்பரிசுத்தத்தை மேற்கொண்டானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, ஆனால் அதே சமயத்தில் எவன் ஒருவன் அதை பால்படுத்தினானோ அவன் அழிந்து விட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான். அப்போ அந்த ஒரு அடிப்படையில் இதை முன்னாடியே கண்டறிந்து அல்லாஹ்விடத்தில் பெரும்பான்மையான துவாவாக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வீக் பாயிண்டை அல்லாஹ்விடத்தில் முறையிடணும். தவறான பார்வை முற்றிலும் பார்க்கக்கூடாது. தனியான சந்தர்ப்பங்கள் அமைந்து விடின் ஒரு அந்நிய பெண்ணோடு அந்நிய ஆணோ அல்லது அந்நிய ஆணோடு அந்நிய பெண்ணோ முற்றிலும் என்ன செய்யக்கூடாது, சந்திக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உருவம் நெஞ்சத்தில் வந்துடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வார்த்தைகள் நெஞ்சத்தில் வந்துடணும். ஷைத்தான் மூன்றாவதாக அமைவான் என்ற அந்த வார்த்தை எச்சரிக்கை மணியாக ஒலித்து அதிலிருந்து முழுவதுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனாலும் எதேச்சையாக பார்த்த பார்வையில் சபலம் அதிகமாக உச்சாதியில் ஆடுகிறது என்று சொன்னால் அதை அடக்கக்கூடிய கடிவாளம் அற்புதமான துவா சூரா யூசுஃபிலே வரக்கூடிய இந்த வார்த்தையை, சூரா யூசுஃபிலே வரக்கூடிய இந்த வார்த்தையை நாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லி பெரிய அளவுக்கு என்ன செய்யணும், நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும். குறைந்தபட்சம் இந்த வார்த்தையை 33 தடவை ஓதி அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும். அது என்ன வார்த்தை? ஸ்கிரீனிலும் தருகிறேன், வாய் வார்த்தையாகவும் சொல்கிறேன். கால மஆதல்லாஹ், கால மஆதல்லாஹ், கால மஆதல்லாஹ். அதுக்கப்புறம் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய் இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன்னு சொல்லி அல்லாஹு தஆலா தொடருவான். அந்த இடத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்வது, அந்த யூசுஃப் சொன்னார், அல்லாஹ் பாதுகாப்பானாக, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், அழகான தங்குமிடத்தை என்னுடைய கணவரும் என்னுடைய எஜமானரும் ஏற்படுத்தி இருக்க அவருக்கு துரோகம் செய்வதை எந்த காலத்திலும் நான் விரும்ப மாட்டேன். அல்லாஹ் அது விஷயத்திலே பாதுகாப்பானாக. இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன், அநியாயக்காரர்கள் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தையில் நாம் எடுக்க வேண்டிய வார்த்தை மஆதல்லாஹ். அலைன்னு சொல்ல தேவையில்லை, மஆதல்லாஹ் அப்படின்ற அந்த அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான்ற இந்த வாசகத்தை உச்சாதிம் உணர்வோடு உயிர்ப்போடு இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்லி பழக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், கூடிய விரைவிலே அல்லாஹு தஆலா யூசுஃபை பாதுகாத்ததை போல சபல புத்தியில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மூமினை பாதுகாத்து விடுவான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான் அல்லாஹு தஆலா. மிஸ்ர் தேசத்தினுடைய ராணி தவறான முறையில் அழைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் பாதுகாக்கப்பட்டதை போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனை என்ன செய்வான், பாதுகாப்பான். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பாகத்தில் இன்னும் அதிகப்படி மேலதிக விளக்கங்களை நான் தருகிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, உலகத்தின் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹு தஆலாவால் ஆராதிக்கப்படக்கூடிய, அல்லாஹ்வால் ரசிக்கப்படக்கூடிய அற்புதமான குணம் பவித்திரமான பத்தினித்தனம். அந்த பத்தினித்தனத்தை அரிதாரமாக பூசி மூமினான ஆண்களும் பெண்களும் வாழ்வோமாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றையும் விட மேலாக கேடுகட்ட பாவங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.